Hi students, welcome to everybody. நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல செகண்ட் லெசன் அடோப் பேஜ் மேக்கர்ல பார்ட் 4 பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்திருக்கோம். அதுல பேஜ் மேக்கர் எப்படி ஓபன் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக் எப்படி கிரியேட் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக் எப்படி மூவ் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக் எப்படி ஸ்பிளிட் பண்றது, ரீஜாயின் பண்றது அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப பார்ட் 4ல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரி பார்க்க போறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டோரினா பேஜ் மேக்கர் ஸ்டோரி. ஸ்டோரினா என்ன அப்படின்னா அது வரை A page maker story is similar to a newspaper article. Newspaper எப்படி இருக்குமோ அது போலதான். The front page of newspaper may contain several independent articles. இப்ப front pageல பாத்தீங்கன்னா எல்லா நியூஸும் கவர் ஆயிருக்கும். ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட கண்டினியூவேஷன் வந்து உள்ள ஏதோ ஒரு பேஜ்ல இருக்கும். அதுக்கு வந்து இந்த பக்கம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு see this page அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த பாக்ஸ்குள்ள போட்டிருப்பாங்க. அது போலதான் இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது பேஜ் மேக்கர்லயும் நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல நிறைய வச்சுக்கலாம். வச்சுட்டு அதனுடைய கண்டினியூவேஷன் வேற பேஜ்ல வச்சுக்கலாம். அததான் சொல்றாங்க ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், தொடர்புள்ள உரை தொகுதிகள் டெக்ஸ்ட் பிளாக் பார்த்திருக்கோம். அது ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல் டெக்ஸ்ட் இன் பேஜ் மேக்கர் ரிசைட்ஸ் இன்சைட் கண்டெய்னர்ஸ் கால்டு டெக்ஸ்ட் பிளாக்ஸ். ஒரு டெக்ஸ்டுமே ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுதான் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்றோம். கண்டெய்னர்னா ஒரு கலன்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்னா அது ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு, அதுதான் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. A text block can be connected to other text block so that the text is in one text block can flow into another text block. அப்ப டெக்ஸ்ட் பிளாக் வந்து கனெக்ட் பண்றது எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்க கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆயிடும், கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிடும். அதுதான் த்ரெட்டிங் டெக்ஸ்ட். இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. Text block that are connected in this way. Text blocks that are connected in this way are threaded னு சொல்றோம். அப்படி வந்து கனெக்ட் பண்றதுதான் threaded னு சொல்றோம். The process of connecting text among text blocks is called threading. அததான் threading னு சொல்றோம். இது ஒரு 2 மார்க். threadingனா என்னன்னு சொல்லி கேட்பாங்க 2 மார்க்ல. அடுத்து text that flows through one or more threaded blocks is called story. அதே போல thread பண்ண text block threading பண்ணிருக்கோம் இல்லையா, கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த text block நிறைய வந்து சேர்ந்தது ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய threading text blocks இருக்கு. அது வந்து வேற பேஜ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் ஸ்டோரின்னு சொல்லுவோம். ஓகே, once you have a loaded text icon you can use one of the 3 text flows options to place the text in the text blocks. இப்ப loaded text icon பார்த்திருப்பீங்க. எப்படி சொல்லிருக்க முன்னாடி டெக்ஸ்ட் வந்து அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணா டெக்ஸ்ட் அந்த கர்சர் வந்து லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானா மாறும். அப்படி இருக்கிறத அந்த டெக்ஸ்ட வந்து எப்படி ஃப்ளோ பண்ணலாம், 3 மெத்தட்ஸ்ல ஃப்ளோ பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப பார்க்கலாம். டு கேன்சல் ஏ லோடட் டெக்ஸ்ட் ஐகான். இப்போ வந்து அதுக்குள்ள லோட் பண்ணி இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் ரெட் கலர் ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணோன்னே அந்த ஐகான் வந்து அந்த கர்சர் வந்து லோடட் டெக்ஸ்ட் ஐகானா மாறிடுது. அதை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னா கிளிக் த பாயிண்டர் டூல் இந்த டூல் பாக்ஸ்ல பாயிண்டர் டூல கிளிக் பண்ணனா நோட் பண்ணணும்னா அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐகான் வந்து ரிமூவ் ஆயிடும். பட் அந்த டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகாது. நோ டெக்ஸ்ட் இஸ் டெலீட் ஆகாது, அந்த லோடட்ல இருந்து மாறிடும். A threaded text block can be identified by plus sign in this top or bottom handles. இப்போ என்ன பண்ணும், அந்த டெக்ஸ்ட் பிளாக்ல மேலேயோ கீழேயோ அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிடும். பிளஸ் சைன் கிடைச்சிடும். சாரி, ரெட் கலர் ட்ரையாங்கிள் பிளஸ் சைன் கிடைச்சிடும். பிளஸ் சைன் கிடைச்சிச்சுனாவே அதுல எக்ஸ்ட்ரா வந்து டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அது த்ரெட் பண்ணியாச்சு. ஒரு டெக்ஸ்டோட ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கோட இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக் த்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளஸ் சிம்பிள் நமக்கு காமிக்கும். அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான வந்து ரிமூவ் பண்றதுக்காக நம்ம வந்து கேன்சல் பண்றதுக்காக அந்த பாயிண்டர் டூல கிளிக் பண்ணோடனே அந்த டெக்ஸ்ட்ல பிளஸ் சிம்பிள் காமிக்கும். Unthreaded text is where a text block stands alone. Unthreaded text is where a text block stand alone. Unthreadedனா த்ரெட் பண்ணிருக்கிறத எப்படி அன்த்ரெட் பண்ணோம்னா தனித்தனியா பிரிச்சிருது. இப்ப கனெக்ட் பண்றது அடுத்து பிரிச்சிருது. கனெக்ட் பண்ணிட்டோம்னா பிளஸ் சிம்பிள் வரும். கனெக்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணும், தனித்தனியா பிரிச்சிருது. வித்தவுட் பீயிங் கனெக்டட் டு எனி அதர் பிளாக், எந்த பிளாக்கோட கனெக்ட் பண்ணாம பிரிக்கிறது எப்படின்னா these blocks have nothing in top or bottom handles. டாப்லயோ பாட்டத்திலயோ அந்த ஹேண்டில்ஸ்ல பிளஸ் சிம்பிள் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல இங்க பாருங்க, இதுல மேல கீழே நமக்கு பிளஸ் சிம்பிள் கிடையாது. சோ இது
இதுக்கு எந்த டெக்ஸ்டும் த்ரெட்டிங் கிடையாது, த்ரெட் பண்ணல, கனெக்ட் பண்ணல. இதுல பாருங்க, இந்த கீழே வந்து பிளஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கு கீழே வந்து இது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு கீழே இதில் பிளஸ் சிம்பிள், இதுக்கு கீழே இது வந்து கனெக்ஷன் எதுவும் கிடையாது. செகண்ட் பிளாக்கு ஒரு கனெக்டும் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் பிளாக்கு ஒரு பிளாக் வந்து த்ரெட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இந்த பிளஸ் சிம்பிள் தான் அதை குறிக்குது. இதுக்கு மேல த்ரெட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம், இதுக்கு கீழே த்ரெட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். மேல ஹேண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல த்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா புரியும். இப்போ அந்த லோடட் டெக்ஸ்ட் ஐக்கான பாயிண்டர் டூல கிளிக் பண்ணா இங்க பிளஸ் வந்துடும். அப்ப இது என்னது, இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து to unthreaded a threaded text block. தொடர்புள்ள உரை தொகுதியை தொடர்பற்ற உரை தொகுதி ஆக்கல். இப்போ வந்து ரெண்டும் கனெக்ட் பண்ணிட்டோம், அது எப்படி அன்த்ரெட் பண்றது, த்ரெட்டிங் பண்ணிருக்க டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி அன்த்ரெட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செலக்ட் த பிளாக், ரெண்டு மெத்தட் இருக்கு, அதுக்கு மெத்தட் 1 மெத்தட் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் த பிளாக், அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கணும். தட் யூ விஷ் டு அன்த்ரெட் வித் பாயிண்டர் டூல், பாயிண்டர் டூல் கொண்டு எடுத்துட்டு போய் கிளிக் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டெக்ஸ்ட் பிளாக்கை அன்த்ரெட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கிளிக் ஆன் எடிட், எடிட் மெனுக்கு போயிட்டு கட் ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். எடிட் மெனுக்கு போயிட்டு கட் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த பிளாக் டிஸ்அப்பியர், அந்த பிளாக் காணாம போயிடும். நவ் கிளிக் ஆன் எடிட் பேஸ்ட், மறுபடியும் எடிட் மெனுல போயிட்டு பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா the block will reappear, அந்த மறைஞ்சு போன அந்த பிளாக் வந்துரும் இந்த சேம் பொசிஷன் அதே இடத்துல வந்துரும். பட் இட் இஸ் நவ் அண்ட் அன்த்ரெட்டட் பிளாக். அப்ப என்ன ஆயிடும், அந்த பிளாக் வந்து த்ரெட்டிங்ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கும். அந்த எடிட் கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா த்ரெட்டிங்ல இருந்து ரிமூவ் ஆயிருக்கும். பட் அந்த கண்டென்ட் வந்து அந்த இடத்துல வந்துரும், த்ரெட்டிங் வந்து கனெக்ஷன் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ அப்படி கனெக்ஷன் ரிமூவ் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா if the block is in the middle of a story, say the second of the three, the first block is now threaded directly to the third. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 3 பிளாக் இருக்கு, 3 பிளாக்ல சென்டர் பிளாக்க அன்த்ரெட் பண்றீங்க, என்ன பண்றீங்க, செகண்ட் பிளாக் வந்து அந்த கனெக்ஷன்ல இருந்து கட் பண்றீங்க, அன்த்ரெட் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கும் செகண்ட் பிளாக்கும் தேர்ட் பிளாக்கும் 3க்குமே கனெக்ஷன் இருக்கு. இப்போ செகண்ட் பிளாக் அன்த்ரெட் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த இடத்துல இருந்து அந்த கண்டென்ட் அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா வந்து அன்த்ரெட் பண்றப்ப என்ன ஆகும், நம்ம எடிட் கட்டு கொடுக்குறோம், கட்டு கொடுத்தோன்னே அந்த இடத்துல டிஸ்அப்பியர் ஆடும். அகைன் வந்து எடிட் பேஸ்ட் கொடுத்தோம்னா இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துடும். பட் இந்த இடத்துல இருக்கிற பிளஸ் சிம்பிளும் இந்த இடத்துல இருக்கிற பிளஸ் சிம்பிளும் போயிடும். ஓகேவா? இப்ப இது ரெண்டு பிளஸ் சிம்பிளும் போயிருச்சுன்னா இது வந்து மேலையும் கீழையும் கனெக்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? த்ரெட்டிங்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு, அன்த்ரெட் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக்கோட கனெக்ஷன் வந்து தேர்டோட டைரக்டா அதுவே கனெக்ட் ஆயிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. செகண்ட் மட்டும் தனியா இருக்கும், ஃபர்ஸ்டோட என்ன பண்ணும், தேர்டு கனெக்ட் ஆயிக்கும். அதுதான் சொல்றாங்க. First block is now threaded directly to the third. Second block middle வந்து நம்ம unblock பண்ணனும், unthread பண்ணோம் அப்படின்னா first block வந்து third block ஓட ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? அடுத்த மெத்தட் 2, select the block that you wish to unthread with the pointer tool. எதை unthread பண்ணுமோ அதை pointer tool வச்சு select பண்ணிக்கோங்க. Then choose the text tool and select all the text in the block. இப்போ text tool select பண்ணிக்கணும். select பண்ணி select all the text in the block. அந்த பிளாக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் select பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ edit cut. இப்போ edit மெனுல போயிட்டு கட் கொடுக்கணும். மெனு பார்ல அந்த பிளாக் வந்து disappear ஆயிரும். Now click the insertion pointer with an existing thread block. இப்போ வந்து எந்த பிளாக் வந்து அன்த்ரெட் பண்ணுமோ அந்த இடத்துல போயிட்டு பாயிண்டர் டூல கிளிக் பண்ணிட்டு வந்து டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எடிட் கட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிளாக் டிஸ்அப்பியர் ஆயிரும். அகைன் வந்து இன்சர்ஷன் பாயிண்டர்ல கிளிக் பண்ணி எடிட் பேஸ்ட் கொடுக்கணும். இன்சர்ஷன் பாயிண்டர் வித்தின் எக்ஸிஸ்டிங் த்ரெட் பிளாக், ஏற்கனவே இருக்கிற பிளாக்ல வந்து இன்சர்ஷன் பாயிண்டர் கர்சர் சொல்றோம் இல்லையா, பிளிங்க் ஆயிட்டு இருக்குமே, அதை கிளிக் பண்ணி எடிட் பேஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வில் பி ஆடட் இன் திஸ் பிளாக். அப்போ வந்து அந்த பிளாக் தனியா வந்து ஆட் ஆயிக்கும். ஆனா த்ரெட்டிங் வந்து கனெக்ஷன் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் மெத்தட் 2. ஒன்னு வந்து அப்படியே டைரக்டா வந்து பாயிண்டர் டூல் வச்சு எடிட் கட் கொடுக்கறது, இன்னொன்னு வந்து அந்த டெக்ஸ்ட் தனியா செலக்ட் பண்ணி எடிட் கட் கொடுத்துட்டு இன்சர்ஷன் பாயிண்டர்ல போயிட்டு அகைன் வந்து எடிட் பேஸ்ட் கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளேசிங் டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் டூல்ஸ்ல, பேஜ் மேக்கர் டூல்ஸ்ல வந்து ஃப்ரேம்ஸ் படிச்சிருக்கோம். ஃப்ரேம்ஸ்னா ஏதோ ஒரு ஷேப்ல ஒரு பாக்ஸ், சர்க்குலர் எலிப்டிக்கல் ஃப்ரேம் இருக்கு, ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த ஃப்ரேம்குள்ள ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஷேப்குள்ளார டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வருது, அதுதான் பிளேசிங் டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம். சட்டத்தில் உரையை வைத்தல், அந்த சட்டத்துக்குள்ள உரை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃப்ரேம்ஸ் டு ஹோல்ட் டெக்ஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் யூசிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ்.
டெக்ஸ்ட் பிளாக்ஸுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து ஃப்ரேம்ஸுக்குள்ளேயும் நம்மளால டெக்ஸ்ட்டை வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பேஜ் மேக்கர்ல. அது எப்படி பண்ணலாம்னா, இப்ப பாருங்க, டு பிளேஸ் டெக்ஸ்ட் இன் ஃப்ரேம்குள்ள டெக்ஸ்ட்டை வைக்கணும் அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. என்னென்னு பாருங்க. கிளிக் ஆன் ஒன் ஃப்ரேம் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ்ல எந்த ஃப்ரேம்ஸ் நமக்கு வேணுமோ, எலிப்டிக்கல் ஃப்ரேம் வேணுமா, ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வேணுமா, அல்லது பாலிகன் வேணுமா, இந்த 3ல ஏதோ ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமை வந்து வரைஞ்சிக்கணும். அந்த ஃப்ரேமை டிரா எ ஃப்ரேம் வித் ஒன் ஆஃப் த பேஜ் மேக்கர் ஃப்ரேம் டூல்ஸ். அந்த ஃப்ரேம் டூல்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து அந்த ஃப்ரேம் எப்படி அழுத்தி பிடிச்சி இழுத்தா அந்த ஃப்ரேம் வந்து நமக்கு டிரா ஆயிடும். ரெக்டாங்குலா இருக்கலாம், எலிப்டிக்கலா இருக்கலாம், பாலிகன் ஃப்ரேமா இருக்கலாம். மேக் ஷூர் தட் தி ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் செலக்டட். இப்போ என்ன பண்ணும், அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டாட்ஸ் காமிக்கும் அந்த ஃப்ரேம்ல. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஃபைல். ஃபைல்ன்ற மெனுவை கிளிக் பண்ணணும். இந்த ஃபைல் மெனு வில் அப்பியர். ஏற்கனவே வந்து இம்போர்ட்டட் ஃபைல்ஸ் எப்படி எடுத்திருப்போம், ஃபைலுக்கு போயிட்டு பிளேஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்து நம்ம நேம் டைப், ஃபைல் நேம் டைப் பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அது போலதான். இப்போ கிளிக் ஆன் ஃபைல். இந்த ஃபைல் மெனு வில் அப்பியர். கிளிக் ஆன் பிளேஸ். பிளேஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும். பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதுல லொகேட் த டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட் நமக்கு வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா கிளிக். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம்ல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் இன் ஏ ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்ல வந்து கிளிக் பண்ணோம் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் இட். அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் அந்த ஃபைல்ல இருக்கிற டெக்ஸ்ட் அந்த ஃப்ரேம்குள்ளார வந்துரும். the text will be placed in the frame. ஓகே, இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். இது ஒரு 5 மார்க். நல்லா படிச்சுக்கோங்க. பிளேஸ் த டெக்ஸ்ட். ஃப்ரேம் டூல கிளிக் பண்ணிக்கணும், ஃப்ரேமை டிரா பண்ணிக்கணும், ஃபைல் கிளிக் பண்ணணும், பிளேஸ் கிளிக் பண்ணணும், பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்ல டாக்குமெண்ட்டை லொகேட் பண்ணி ஓபன் கொடுத்துட்டு ஃப்ரேம்ல கிளிக் பண்ணா அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா ஃப்ரேம்குள்ள வந்துரும். அவ்வளவுதான் இந்த 7 ஸ்டெப் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இன் பேஜ் மேக்கர் டெக்ஸ்ட் கிராபிக்ஸ் தட் யூ டிரா ஆர் இம்போர்ட்டட் யூர் கால்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ பேஜ் மேக்கர்ல நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றதா இருக்கட்டும், ஒரு கிராபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஒரு டிரா பண்றதா இருக்கட்டும், இம்போர்ட் வெளியில இருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி ஆன் பேஜ் ஆர் இந்த பேஜ் போர்டு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேஜ்லயும் இருக்கலாம் அல்லது பேஜ் போர்ட்லயும் இருக்கலாம். ஏன்னா இந்த டார்க் பார்டருக்கு வெளியில இருக்கிறதா பேஜ் போர்டுன்னு சொல்லியிருக்கோம். பேஜ் போர்ட்லயும் இருக்கலாம், உள்ளாரையும் இருக்கலாம். Text can be contained either in a text block or text frames. அப்ப text எங்க இருக்கலாம், frame குள்ளாரே இருக்கலாம் அல்லது text block குள்ள இருக்கலாம். ரெண்டுல தான் இருக்கணும். ஓகேவா, இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிங்கிங் ஃப்ரேம் கண்டெய்னிங் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ரேம் வந்து எப்படி லிங்க் பண்றது. இப்ப நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து நிறைய இருக்கு, ஒரு ஃப்ரேம்குள்ள வைக்க முடியல, இன்னொரு ஃப்ரேமோட சேர்த்து தான் வைக்கணும், பத்த மாட்டேங்குது அந்த ஃப்ரேம் அப்படின்னா நம்ம வந்து 2 ஃப்ரேம் கூட லிங்க் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். உரை உள்ள சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல். அந்த சட்டங்களுக்குள்ளார உரையை வச்சுட்டோம், 2 சட்டங்களுக்கு எப்படி இணைப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A single frame may not be large enough to hold an entire story when you are using a large amount of text. You can link frames together so that the entire story is visible. சொன்னதுதான். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, ஒரு ஃப்ரேம்குள்ள வைக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். டு லிங்க் ஃப்ரேம் கண்டெய்னிங் டெக்ஸ்ட், அதுக்கு 4 ஸ்டெப் கொடுத்திருக்கோம் பாருங்க. Draw a second frame with the frame tool of your choice. இப்போ ஏற்கனவே இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளார டெக்ஸ்ட் இருக்கு, எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் இதுக்குள்ள இருக்குதுங்கிறதுக்கு தான் இந்த ரெட் கலர் ஐகான். ஏற்கனவே வந்து ரெட் கலர் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் கீழே இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இது காட்டுது. இப்போ என்ன பண்றோம், இதை வந்து வேற டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல கொண்டு வரதுக்காக என்ன பண்றோம், இன்னொரு ஃப்ரேம் வரைஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம் வரைஞ்சுக்கிட்டு கிளிக் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் டு செலக்ட் இட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறோம். கிளிக் ஆன் த ரெட் ட்ரையாங்கிள் டு லோட் த டெக்ஸ்ட் ஐகான். இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே லோடட் டெக்ஸ்ட் ஐக்கானா மாறிடும் அந்த கர்சர். அந்த கர்சர் மாறினோடனே கிளிக் ஆன் செகண்ட் ஃப்ரேம். செகண்ட் ஃப்ரேம்ல கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோடனே பேஜ் மேக்கர் ஃப்ளோஸ் த டெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஃப்ரேம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா என்ன ஆயிடும், இந்த செகண்ட் ஃப்ரேம்குள்ள ஃப்ளோ ஆயிடும். இந்த மீதி இருக்கிற டெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஃப்ரேம்குள்ள ஃப்ளோ ஆயிடும். இப்போ 2 டெக்ஸ்டும் கனெக்ட் ஆயிடும். 2 ஃப்ரேம்குள்ள இந்த டெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஷன் இதுல வந்துரும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரேம்ஸ் வந்து லிங்க் பண்ணிட்டோம். அடுத்தது இது ஒரு 3 மார்க் क्वेश्चन படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா converting text in a text block on a frame. Converting text in a text block to a frame. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற ஃப்ரேமை வந்து உரை தொகுதியில் உரையை சட்டத்திற்கு மாற்றுதல். கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் இன் டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். என்ன பண்றோம், டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரேம்குள்ள எப்படி மாத்துறது, உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு மாற்றுதல். ஏற்கனவே வந்து நம்ம வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரேம்குள்ள வச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம், டெக்ஸ்ட் பிளாக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து ஃப்ரேம்குள்ள வைக்கிறது. அதுக்கான ஸ்டெப் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இது ஒரு 5 மார்க் படிச்சுக்கோங்க.
After created text in a text block, if you want to convert into a frame, text block create பண்ணியாச்சு, அது எப்படி frame convert பண்றதுனா என்னென்ன ஸ்டெப்ஸ்னா, draw the frame of your choice using one of the PageMaker frame tool. Frame tool யூஸ் பண்ணி ஏதோ ஒரு frame draw பண்ணிக்கணும். Select the text blocks you want to insert a frame. அந்த text block எந்த text block வந்து frame குள்ள வைக்கணுமோ அந்த text block வந்து select பண்ணிக்கணும். அடுத்து click the frame while pressing the shift key. Now both elements will be selected. இப்போ என்ன பண்ணோம், shift key press பண்ணிக்கிட்டே அந்த frame select பண்ணோம். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க, டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ shift key press பண்ணிக்கிட்டே அந்த ஃப்ரேமிங் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து ரெண்டுமே செலக்ட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து 4 கார்னர்லயும் டாட்ஸ் வரும், மேலேயும் கீழேயும் ஹேண்டில்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க, கிளிக் பண்ணோடனே இது வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அகைன் shift key பிரஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரேமும் செலக்ட் ஆயிடும். இப்ப ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கொண்டு வரணும். அடுத்து choose element frame attach content on the menu bar. menu barல போயிட்டு elementன்ற மெனுவை கிளிக் பண்ணிட்டு அதுல frameன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல attach content ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா now the text appears in the frame. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஃப்ரேம்ல இந்த கண்டென்ட் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ரேம்குள்ள நம்ம டெக்ஸ்ட் வந்துரும். இது மாதிரி வந்துரும். ஓகே, இந்த 5 ஸ்டெப்ஸ் செஞ்சா போதும். இது ஒரு 5 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து செப்பரேட்டிங் டெக்ஸ்ட் ஃப்ரம் த ஃப்ரேம். இப்போ என்ன பண்றோம், ஃப்ரேம்ல இருந்து செப்பரேட் பண்றது. இப்போ வந்து ஃப்ரேம்குள்ள டெக்ஸ்ட்டை கொண்டு போயிட்டோம். இப்போ ஃப்ரேம்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் தனியா பிரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். சட்டத்தில் உள்ள உரையை பிரித்தல். சட்டத்திற்குள்ள இருக்கிற உரையை வந்து வெளியில எடுத்து பிரிக்கணும், டெக்ஸ்ட் பிளாக்கா மாத்தணும். Once text can be attached to a frame or flow inside it, you can separate the text and frame. தனித்தனியா பிரிக்கலாம். எப்படின்னா நமக்கு இருக்கிறது 2 ஸ்டெப் தான் கொடுத்திருக்காங்க, ஈஸி. click the frame with the pointer tool. இந்த ஃப்ரேம் வந்து பாயிண்டர் டூல் வச்சு கிளிக் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது choose. ஏற்கனவே சொன்னோம் அட்டாச் பண்றதுக்கு எலமெண்ட் ஃப்ரேம் அட்டாச் கண்டென்ட் சொன்னோம் இல்லையா. இப்ப பிரிக்கிறதுக்கு எலமெண்ட் ஃப்ரேம் டெலீட் கண்டென்ட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த டெக்ஸ்ட் not appear in the frame. அந்த ஃப்ரேம்குள்ள இருந்து டெக்ஸ்ட் வந்து வெளியில வந்துரும், அந்த ஃப்ரேம்குள்ள இருக்காது. நம்ம ஃப்ரேமை டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ அது எப்படி டெக்ஸ்ட் பிளாக்கா மாத்துறதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன இது வரைக்கும் இந்த டாபிக் போதும். சேவிங், க்ளோசிங், ஓப்பனிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் எப்படி த்ரெட் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா அன்த்ரெட் பண்றது, எப்படி டெக்ஸ்ட் பிளாக் அன்த்ரெட் பண்றது. அடுத்து பிளேசிங் டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம்குள்ள எப்படி டெக்ஸ்ட் வைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்தது லிங்கிங் ஃப்ரேம் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 ஃப்ரேம் வந்து எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பிளாக் டு எ ஃப்ரேம். டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கிறத எப்படி ஃப்ரேம்குள்ள கொண்டு வரதுன்னு பார்த்தோம். அடுத்து ஃப்ரேம்குள்ள இருக்கிறத எப்படி வந்து டெக்ஸ்ட் பிளாக்கா பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த டாபிக்கோட போதும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த இது வரைக்கும் பார்த்த டாபிக் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 2 மார்க்ல வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் த்ரெட் பண்றதுனா என்ன அப்படின்னு சொல்லி, தொடர்புள்ள உரை என்றால் என்ன, த்ரெட்டிங் டெக்ஸ்ட்னா என்னன்னு எழுதுங்க. அடுத்து 3 மார்க்ல how do you link frames containing text, உரையுள்ள சட்டங்களை எவ்வாறு இணைப்பாய், எப்படி ஃப்ரேம்ஸ் வந்து லிங்க் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸ் சொன்னேன் இல்லையா, நடத்தும் போது சொன்ன 3 மார்க்னு சொல்லிட்டு அந்த 3 மார்க் எழுதுங்க. அடுத்து 5 மார்க்ல ரைட் ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் எ ஃப்ரேம்குள்ள எப்படி டெக்ஸ்ட வைக்கிறது, சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகள், அது ஒரு 5 மார்க். அடுத்து how can you convert text in a text block to a frame, டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற ஃப்ரேம் தனித்தனியா டெக்ஸ்ட் தனியா ஃப்ரேம் தனியா எப்படி பிரிக்கிறது, உரை தொகுதியில் உள்ள உரை சட்டத்திற்கு எவ்வாறு மாற்றுவாய், உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு எவ்வாறு மாற்றுவாய், டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற டெக்ஸ்ட வந்து எப்படி ஃப்ரேம்குள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்லி இது ஒரு 5 மார்க் நடத்தும் போது சொன்னேன். இந்த 2 5 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க், 15 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுங்க, எழுதி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.